ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பரிசுத்தத்தை விரும்புகிற இல்லை நம்ம கேட்ட வார்த்தையின்படி அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய ஆசைப்படுகிற எல்லாருக்கும் இந்த செய்தி திடுக்குன்னு இருக்காது. நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் கேட்டேன். தொடர்ந்து நம்ம சபையில் கேட்குறோம். போன வாரம் கூட அந்த தீர்க்கமான வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் விரும்புகிறது எல்லாமே மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மனசாட்சி. புது உடன்படிக்கையில் அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாய் ஆவிக்குரிய ஒரு மனசாட்சி. எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி என்ன செய்யும் எல்லா மனுஷனையும் அப்படின்னாக்கா பழிக்கு பழி வாங்கும். நான் செஞ்சதான் சார் சரி, அவர் அப்படி செஞ்சாரு, நான் இப்படி செஞ்சேன், கிளைம் முடிஞ்சிடுச்சு. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது நீதி இல்லை. நான் கேட்டுட்டு இருக்குமா அப்படி தான் உட்காந்து கேட்டேன். பிரயாசப்படுகிறேன் அப்படின்னா அதோட அதிகமான எஃபர்ட் ஒன்று இருக்கு. அது தேவனுக்கா உலக பொருளுக்கா? ரெண்டு விதத்தில் மனசாட்சியை நம்ம காத்துக்கலாம். உலகத்தின்படி மனசாட்சியும் காத்துக்கலாம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவருக்குள்ள ஸ்பிரிட், அவருக்குள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ளே இருந்தால் அந்த மனசாட்சி முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அது மிருகம் போல இருக்காது, வர வர டவுனாக இருக்காது, வர வர அப்பா போயிட்டே இருக்கும் மேலே. சுத்தமாக இருக்க பிரயாசப்படுகிறேன். சிலருடைய பிரயாசம் பூமியிலே என்னத்தை சேர்க்கலாம், ஓடி 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 காரியங்களை எல்லாத்தையும் பண்ணி ஒரு காரியங்களை சேர்க்கலான்னு இருக்கும். சிலருடைய பிரயாசம் தேவனுக்கென்று என்னத்தை சேர்க்கலாம். ஆண்டவர் மத்தேயுவிலிருந்து தொடர்ந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கேட்ட வார்த்தையில் ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அந்த பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு வாழ்க்கை உங்களால் முடியாது, என்னால் தான் முடியும். நான் தான் அதை கொடுப்பேன். அதை எப்போ கொடுப்பேன் அப்படின்னா பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது என்னுடையதிலிருந்து எடுத்து உனக்கு போதிப்பாரே, அப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். அந்த சேர்றதுல ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற கிஃப்ட் என்னன்னா சுத்த மனசாட்சி. ஆண்டவரை தான் சொல்கிறாங்க. அதை நீ காத்துக்க பிரயாசப்படு. எல்லா காரியத்தையும் விட இதில் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக போடு. சிலுவை, போன வாரம் சிலுவை. இப்போ ஒரு புக்கு ஒன்று ரீசெண்டாக படித்தோம். அதுலேயும் அதுதான் ஃபோர்ஸாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சிலுவை ஒன்று சரியில்லை அப்படின்னா அது சிலுவை இல்லை, அது கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. தேவனும் நானும், மனுஷனும் நானும். தேவனும் அப்படிங்கிற அந்த இந்த செங்குத்தான ஒரு சட்டம் இல்லை அப்படின்னா மனுஷனுக்கும் அப்படிங்கிற அந்த மனசாட்சி நிற்காது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலேயே ருசி பார்த்து வாழணும், கிறிஸ்து போல வாழணும், ஆண்டவர் விரும்புகிற தரத்திலே அந்த வாழ்க்கை இருக்கணும், அவர் கண்ட அந்த வெளிச்சத்திலே அந்த உயிர்த்தடையிலே நான் பங்கடையணும் அப்படின்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வராத பட்சத்தில், நம்மை உணர்த்தாத பட்சத்தில், அதுக்கு நம்ம கீழ்ப்படியாத பட்சத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓடுறது போல, கிறிஸ்தவன் போல, தேவன் மகிமை போடுறது போல ஒரு கனவுல நம்ம வாழலாம், நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. பிள்ளையை பெத்தெடுக்க 10 மாதம் தாய் எப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. அது எல்லாம் சுமை இல்லை, அதில் சுகம் இருக்கு. அதை பார்க்கும்படிக்கு நமக்கு கண்ணை திறந்து ஆசீர்வதிக்குது என்ன அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தையிலே ஒளிந்திருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு. கிறிஸ்துவை பார்க்க வேதத்திலே முழுசாக கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். இயேசு பூமியில் இருக்கும்போது சீசர்களை அப்படி சொல்லி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் நடத்தினாங்க. இப்போ இல்லை, எனக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்னா பரிசுத்த ஆவியினால் வந்திருக்கிறார். அவர் தான் உணர்த்தணும். அதற்கு கீழ்ப்படிந்தால் அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு பிரயாசம் நமக்குள்ளே வரும்.
பவுல் அப்போஸ்தலன் அப்படி பிரயாசப்பட்டார். அவர் நீதினால் நடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் முன்னாடி மாரி அப்படி சவுலாக இருந்து பவுலாய் மாறினதை வச்சு இந்த பூமியில் எவ்வளோ கிளைம் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். என்னை விட நீதிமான் யாரும் இல்லை, அதில் தான் இருக்குது. நான் என்னை பெருசாக சொல்லணும், என்னை பெருமையாக சொல்லணும்னா எல்லாரை காட்டிலும் அதிகமாக சொல்லலாம். ஆனால் நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்கிறார் அப்படிங்கும் போது நான் அப்படியே டவுன் ஆகி கிறிஸ்துக்குள்ளே போகிறேன். அது என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்கு பார்க்கும்போது அது மேலே இருக்குது. அது மிருகம் போல இல்லை, கிறிஸ்து போல. பாவியிலே பிரதான பாவின்னு சொல்லுது. தொடச்சி போடுற அழுக்கு நான் சொல்லப்படுது. ஆனால் இயேசு சொன்ன அந்த ஒரு சீசர்களை எழுதினது பாக்கி புஸ்தகம் எல்லாத்தையும் பவுல் தான் எழுதியிருக்கிறாங்க நிருபமாக. அநேக சபைகளுக்கு புத்தி சொல்லி அவர் புத்தி சொன்ன இடம் இருந்து செஞ்ச இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு தாழ்மையான இடத்துக்கு நம்ம போகிறோமான்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஏதோ மேலே இருந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கல, கீழே இருந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க, அந்த 2 காசை போட்ட விதவை போல. அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இருக்கிறதுல ஒரு ஷேர் கொடுக்கறதுல ஆண்டவர் என்றைக்கும் விரும்புறதில்ல. இருக்கிறத அப்படியே ஷேராக கொடுத்துரு. அது பணமோ காசு இல்லை, ஒன்றை கொடுத்துரு, உன்னோட இருதயத்தை கொடுத்துரு. அதுதான் தேவன் விரும்புகிறாங்க. அந்த மனசாட்சிக்குள்ளே கிறிஸ்து என்னை நடத்தி அப்படி தேவனுக்கும் மனுஷனுக்கும் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள நான் பிரயாசப்படும்படிக்கு ஒரு உந்துதலை எனக்கு தராரா? இதுதான் பூரணம். போன வாரம் கேட்டோம். இதுதான் பூரணம். பூரணத்தை நோக்கி தேவன் நடத்த நம்மை விரும்புகிறார். மூணு காரியங்களை குறித்து பிரதர் சொன்னாங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டான 3 தகுதி. இப்படி இருந்தாக்கா கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்கலாம். ஒன்று பரிசுத்த. நான் நினப்பு விட்டுறேன், எனக்கு ஒன்றும் வந்து இல்லை, நான் கேட்டதை நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவி. என்னோடய டைரியிலேயே என்னோட இதில் நான் இப்படி எழுதி வச்சுருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்து விரும்புகிறபடி வாழ விரும்பினால், கிறிஸ்து மகிமைப்படி வாழ விரும்புகிற யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டில் இந்த வாழ்க்கை சாத்தியமல்ல. அது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். பரிசுத்த ஆவியை வேற எதை கொடுத்தும் வாங்கிட முடியாது. அது அவர் கொடுக்குற கிஃப்ட். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பரிசுத்த ஆவியும் ஏதோ என்னால் உண்டாக்கி நான் அப்படி ஒரு வாங்கிக்கலாம் அப்படிலாம் இல்லை, அவர் கொடுக்குற கிஃப்ட்டு. உலக காரியத்தினாலோ, நம்மளுடைய ஏதோ ஒன்று தான தர்மத்தினாலோ, நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு மெரிட்டான வாழ்க்கையினாலோ நம்ம அதை வாங்க முடியாது. அவர் கொடுக்கணும், அதுக்கு விரும்பணும். ஒரு வார்த்தை இருக்குது, பொல்லாத தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும்போது நீங்கள் பிதாக்கிட்ட வேண்டிக்கிட்டால் அவர் இந்த உலகத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து உங்களை சுபிட்சமாய் வாழ வைப்பார். அப்படிலாம் இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வைக்க பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான் இருக்கு. நம்ம கேட்க மறுக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, பரிசுத்தாவியின் இடத்தில் வரும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நான் சாகுறேன், கிறிஸ்து பிழைக்கிறேன். அதை நான் விரும்புறதில்லை, ஸோ நான் அதனால் கேட்குறதில்ல. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை லக்கு இருக்குது. அது கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாத போது அதை தேவன் அழிக்க விரும்புகிறார். நம்ம இந்த இம்மைக்கு உரிய போன வாரம் பிரதர் அருணாசலம் பிரதர் சொல்கிறாங்களே, நம்ம வீட்டில் போகிறப்ப வண்டியில் போகிறப்ப கேட்டு பார்க்குறேன். உலக மனுஷன் வந்து ஜெபிச்சிங்க சரியாகிட்டோம்னா ஜெபம் பண்ணுறேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். இவ்வளோ இதுமாரி நான் பெரிய மெக்கானிக்கு, நான் அந்தமாரிலாம் பார்த்ததே இல்லை. ஆனாலும் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரியலன்னா அவருக்கு தெரியாது, ஆனால் பிரதருக்கு தெரியும். எதுக்காக கடவுளை என் வாழ்க்கையில் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு உட்காந்து காத்திருக்கிறோமா? ஆண்டவரே சொல்லுங்கள், நான் கேட்குறேன். எனக்கு இந்த இம்மைக்குரிய இந்த சம்பாத்தியத்திலோ காரியங்களோ எவ்வளோ நஷ்டமானதும் பரவாயில்ல, இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கமாகிய கிறிஸ்துவை நான் விட்டுடக்கூடாது. கிறிஸ்துவை பெருசாக ஒரு பொருளாய் பார்த்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு ஈர்ப்பும் ஆசையும் இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் அப்படி பார்த்தார். அப்படி பார்த்ததுனால தான் அவர் வச்சிருந்த எல்லா ஸ்காலையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். குப்பை, அழுக்கு, மூட்டை. நான் என்ன பார்க்குறேன், நான் அதை தூக்கிட்டு கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பவுல் போன இடத்துக்குன்னா நான் போய் சேர முடியல. ஆண்டவர் அது இல்லை இதுதான் சொல்கிறாங்க.
நீ இல்லைடா அவன்தான் சொல்கிறாங்க. ஏதோ பெருசாக அப்படி காட்டி ஒரு காரியங்களை பண்ண அப்படிலாம் இல்லை. அதோ மூலையிலிருந்து மார்பிளை அடித்துக்கொண்டு பாவியாக இருக்கிற என்மேல் கிருபையாக இருக்கிறான்னு சொல்கிறானே, அவன் தான் பரிசுத்தாவியினால் பெற்றுக்கொண்டவன். அவன் தான் பரிசுத்தாவி பெற்றுவான். பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது அவன் சுயம் சாகப்பட்டு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த வாழ்க்கை புரியும். கண்ணு திறக்கப்படும், செவி அப்படி இருக்கும், அப்படி விசாலமான இருதயம் வரும், எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற காரியங்கள் வரும். இல்லைன்னா கம்பேர் பண்ணுவான். நான் இவரோட தேவலாம், இவர் என்னை விட இவர் இதாக இருக்கார், அவருக்கு எப்படி இது கிடைச்சிது? கம்பாரிசன் வந்துச்சுனாக்கா ஒன்று ஒரு இது இருக்கும், எப்படி சொல்கிறது, ஒன்று தன்னை அப்படி நொந்துக்கிறது, என்னால் முடியாது அப்படின்னு. இன்னொன்றுனா ப்ரௌடு, பெருமை. இந்த ரெண்டுத்துலேயும் இடைப்பட்டதில் ஒன்று இருக்குது, அதுதான் தாழ்மை, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. பூமிக்கு இயேசு வரும்போது எவ்வளோ காரியங்களை அப்படி பண்ணியிருக்கலாம். இல்லை அதுக்காக நான் வரவே இல்லைன்னு சொன்னாங்க ஆண்டவர். நான் இப்போ நினச்சேன்னா இப்போ கூப்பிட்டாக்க எனக்கு காப்பா அப்படிலாம் இல்லை, அதுக்கெலாம் வரவே இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்கிறாங்க, பிலாத்து ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், மத்தேயு 3ஆம் அதிகாரம், நம்ம கெட்ட வார்த்தை தான். யோவான் ஸ்நானகன் வார்த்தை பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு காட்ட வந்த ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். நான் அப்படி தான் அந்த வார்த்தையை படிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கு அப்படின்னாக்கா, கர்த்தருக்கென்று ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, அவரை சந்திக்க, அவர் வரும்போது உன்னை ஏற்றுக்கொள்ள. அப்படி மனசாக இருக்கிற யாருமே இந்த குடியிருப்பு நிரந்தரம் இல்லை, இது நிலையான காரியம் இல்லை, நான் வரப்போகிற காரியத்தை குறித்து ஒரு பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வரப்போகிற காரியங்களை குறித்து உனக்கு உணர்த்துவார்னு வார்த்தை இருக்குது. மோசே அப்படி தான் தன்னை தேவனிடத்தில் திருப்பி கொண்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் அனித்தியமான பாவ சந்தோஷத்தில் நான் அப்படி அனுபவிக்கிறதுல நான் துன்பப்படுறதை பார்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு பலன் இருக்குது, ஒரு இது இருக்குது, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கனே, அது அவர் வரும்போது அவரோடு எனக்கு உள்ள பங்கு அவர் ஷேரை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வந்து கையை திறந்து என்கிட்ட காட்டும் போது கொஞ்சோண்டு ஆண்டவர் கையில் ஒட்டிகிட்டு இருக்கணும். நமக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், அதனால தான் அப்படி சொல்கிறேன். அவர் திறந்து அப்படியே இந்த ரமேஷ் உனக்கு உள்ளது இந்த அப்படின்னு திறக்கும் போது வெறுமையாக இருக்கக்கூடாது. அதை விட பரிதவிக்கப்பட்ட வேறு மனுஷன் வேறு எதுவும் இல்லை. இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இங்கே 11ஆம் வசனத்தில், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். யோவான் ஸ்நானகன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. எல்லாரையும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் சொல்கிற கடினமான வார்த்தையை சொல்லியே ஞானஸ்தானம் கொடுக்குறார். மனம் திரும்பதுக்கு ஏற்ற கனியை கொடுங்க, கோடாரி வேரில் வைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பெரிய கடினமான வார்த்தையை சொல்லி ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆண்டவரோட வார்த்தையை சபையில் எவ்வளோ கேட்குறோம், எவ்வளோ பெரிய ஞானஸ்தானம் வச்சுருக்குறோம். ஆனால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும், இது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் பார்த்து ஒரு இடத்துக்கு வந்த இடத்த தான் நாங்கள் பேசுகிறேன். இது தேவனே இன்றைக்கி நான் அப்படி செஞ்சுட்டு ஆண்டவரே இந்த வாரம் அப்படி பண்ணிட்டேன், இந்த 11 மாதத்தை அப்படி கடந்து வந்துட்டேன், இது உங்கள் பிரியமானா? நோ, எனக்கு பிரியம் இல்லை. பிரியம்தான், இது நான் விரும்புகிற அந்த முழுமை இல்லை, அந்த பூரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ எவ்வளோ பிரயாசப்படுறேன், எனக்கு எப்போ தான் ஆண்டவர் அது பூர்ணமாய் என் கையில் வரும், அது உங்களுக்கு பிரியமாக இருக்கும், அது என்னை சந்தோஷப்படுத்தும், எப்போ தான் முழுசாக உங்கள்கிட்ட நான் கொடுக்க முடியும் அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவரோ, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, என்னிலும் வல்லவராக இருக்கிறார், என்னிலும் பெரியவர். அது வரைக்கும் இயேசு வருகிற மேசியா தீர்க்கதரிசி இவர் தான் நினச்சிக்கிட்டாங்க எல்லா மக்களும். யோவான் ஸ்நானகன் தான் மேசியா வருவார்னு சொன்னாங்களே, அது இவர் தானோ அப்படின்ட்டு நிறைய பேர் போகிறாங்க, போய் அவர்கிட்ட காரியங்கள் இருக்கிறாங்க. அவர் இயேசுவை பார்த்தபோது அவர் தன்னை அப்படி தாழ்த்துறார். என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல
நான் எதுக்கு தெரியுமா தகுதி, அவரோட செருப்பை தொட கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் தாழ்த்துறார். பரலோகத்தை குறித்து, இயேசுவை குறித்து, தேவனை குறித்து முன் அறிவிக்க வந்த பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் இயேசுவை கண்டபொழுது அப்படி தாழ்த்துகிறார். நம்ம இயேசுவை பார்க்கணுன்னா பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரணும். அப்படி வந்தால் தான் என்னை நான் தாழ்த்த முடியும். அது நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற சுயத்துக்கு சாக முடியும். நான் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ஒன்றா இருந்தேன்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு வெளிச்சமே கிடைக்காது. பரிசுத்த ஆவியை வந்து வெளியில் தான் நிற்பாங்க. ஒரு பிரைட்டு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளியாக இருக்கிற என் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறதுங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் கிளைம் ஆகாது. எனக்குன்னு ஒரு இருட்டை வச்சுக்கிட்டே இருப்பேன். வெளிச்சத்தை எங்கள் காட்ட நான் விரும்பவே இல்லைன்னு அர்த்தம். பாக்கி எல்லாத்தையும் காட்டுவேன். ஒரு மனுஷன் உடையாந்தானா எல்லாத்தையும் காட்டணும், நேர்த்தியாக வெளியில் பார்க்குற எல்லாத்தையும். ஆனால் ஆழத்தில் ஒளிஞ்சிருக்கிற அந்த மன்னிக்க முடியாதது, அதில் மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்னு நினைக்கிற அந்த சுயம், இது எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்தி ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் விற்று ஏழைக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, அப்போது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போது நீ பூரண சர்க்குணனாய் மாறுவ. நித்திய ஜீவனும் பூரண சர்க்குணம் ஒன்று தான். அது ரெண்டுமே யாருன்னா கிறிஸ்து தான். என்ன போல் நீ மாறணும் அப்படின்னாக்கா நான் உனக்கு தருவேன்னு சொன்னனே அந்த நித்திய ஜீவன், அது நான் தான். நீ பூரண சர்க்குணனாக இருக்கிற அப்படி ஓட்டம் ஒன்று, அதுவும் நான் தான். என்கிட்ட வந்து பாரு, எங்கே தொலைச்சியோ அங்கே பாரு, நான் தான் அதை கொடுக்க வந்தேன். என்கிட்டேருந்து வாங்கிக்க, இலவசமாக வாங்கிக்க. உனக்கு நான் இலவசமாக கொடுக்குறேன், அது என்னோட கிருபை. அந்த இலவசத்துக்கு வேல்யூ அதிகம். அந்த வேல்யூவை பெற்றுக்கொள்ள நீ எவ்வளோ நன்றியாக இருக்கணும்னு நீ நினச்சிக்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரனல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா அப்படின்னாக்கா என் வாழ்க்கையில் அநேக தரம் கேள்வியாக தான் இருந்துச்சு. எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும், எப்போ உண்மையிலே கிறிஸ்து எனக்குள்ளே வெளிப்படுவார் அப்படின்னா மரியாதையிலே இயேசு வந்து அந்த பரிசுத்த ஆவி வரும்பொழுது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்குமே அப்படின்னு சொன்னது போல் உன்னதமானவரோட நிழல் உனக்கு. இப்போ டிசம்பர் மாதம் எல்லா மாதா கோயிலில் பார்த்தா இயேசு பிறந்தான். எங்கள் வீட்டுக்கு கேட்குறது பக்கத்தில் கோயில் இருக்குது, ஒரே பாட்டு காரியங்கள் எல்லாம் நடக்குது, சந்தோஷம்தான். அப்படியே இந்த டிசம்பர் மாதத்தோடு முடிஞ்சிடும். அடுத்து ஒரு மாதம் வரும், அது எப்போன்னு தெரியல. அப்போ சிலுவைன்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க தெருவில், அப்படியே ரவுண்டாக நம்பர் போட்டுட்டு அங்கங்கே அப்படியே ப்ரேயர் பண்ணுவாங்க. வந்து ஆர்சி அப்படி வரும்போது நானும் நிறையா வேடிக்கை பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளைலாம் அதில் போய் உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு பிறப்பு, அடுத்து ஒரு இறப்பு, இதுக்கு இடையில ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை தான் கிறிஸ்து நமக்கு காட்ட விரும்புது. அந்த அந்த சர்ச்சுக்கு வந்த அந்த ஃபாதர் ஒரு வார்த்தை பேசினார், இம்மானுவேல் பிறந்திருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உண்மை, நமக்குள்ளே இருக்கிறார். அவங்க சொல்கிற அந்த ஸ்டைலில் அவங்க சொல்கிறாங்க, நமக்கு விளங்கிக்கிற பிரகாரமாய் நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ சொன்னதையே சொல்லி காரியங்கள்லாம் அப்படி பண்ணுறதெல்லாம் இல்லை. அவர் உள்ளே வரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். அவர் அக்னினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அக்னி எதுக்கு எனக்கு வருது அப்படின்னா என்னுடைய பொல்லாத பாவங்களையும் காரியங்களையும் சுட்டரிக்க. கிறிஸ்து போல இல்லாத எல்லா சுபாவங்களும் சாக. போன வாரம் கலாத்தியர் ஆவியின் கனிகள் நமக்கு உள்ளே வரணும் அப்படின்னா என்னுடைய காரியங்கள் எல்லாமே செத்து போகணும், பட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அது முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இங்கே ஆண்டவர் சொன்னது போல் இந்த பரிசுத்த ஆவி வரும்பொழுது அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவை காண்பிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே முந்தி கொண்டு கிறிஸ்துவை நமக்குள்ளே வெளிப்படுத்துவார். இந்த சூழ்நிலையில் நான் ஒரு காரியம் எடுக்கணும். மனுஷன் நம்ம என்னன்னா ஏதோ போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவினா இல்லை, எல்லாரும் போல தான் நம்மளும் சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நமக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஒரு காரியங்களை எடுக்கிறோம். பிள்ளைகளை குறித்தோ, மனைவி குறித்தோ, வீட்டை குறித்தோ, ரிலேட்டிவை குறித்தோ, சபையை குறித்தோ, என்னை குறித்தோ எவ்வளோ காரியங்கள் எடுக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவி எனக்கு என்ன உணர்த்துறார்? நீ எடுத்ததெல்லாம் சரின்னு சொல்கிறாரா, இல்லை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்போ தான் நான் பிரியப்படுவேன்னு சொல்கிறாரா? அதுக்கு உட்காந்துருக்கணும், அதுக்கு காத்திருக்கணும். அப்போது அவர் உள்ளே வருவார். பரிசுத்த ஆவி எனக்கு உள்ளே வருவார். ஒரு சுத்த மனசாட்சிக்குள்ளே ஆண்டவர் வருவார். இந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்க முடியும் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு சுத்த மனசாட்சி உனக்கு இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை நீ சேதப்படுத்த மாட்ட. அவர் கொடுத்த அந்த நற்பொருளுக்கு நீ உண்மையாக இருப்ப. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எனக்காக கிறிஸ்து மரித்தார், அவருக்காக நான் பிழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் வந்தது போல தான் அவர் வாழ்க்கையை மாற்றப்பட்டுச்சு.
அந்த அன்பு நம்மளை அப்படி நெருக்கி ஏவுதா? தொடர்ந்து ஆண்டவர் அப்படி தான் நம்மை கேட்க விரும்புகிறார். இந்த கந்தக மந்திரி குறித்து போன வாரம் கூட கேட்டோம். அந்த மந்திரி ரதத்தில் போயிட்டே இருக்கும்பொழுது அங்கே பிலிப்பு போய் சேர்ந்து சொல்கிறாங்க ஆவியானவர். அந்த மந்திரி ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு போகிறார். அவர் ஏசாயா புஸ்தகத்தை தீர்க்க தரிசனமாய் படிச்சுட்டு போகிறாரு. புரியல அவருக்கு. இந்த வேதம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு புரியல, ஆனால் நான் படிக்கிறேன், ஆசையாக படிக்கிறேன். போயிட்டு ரிட்டன் வர்றாரு. அந்த நேரத்தில் இவர் போய் அப்படி சேர்ந்துக்கிட்டு விட்டுறக்கூடாது, இவர் உணர்த்தி காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பை பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை சந்திக்கும்படிக்கு இயேசு போனது போல் அவர் போய் சேர்த்துக்கணும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களே, என்ன புரியுது அவங்களுக்குன்னு? எனக்கு என்ன தெரியும்? யாராவது சொல்லலைன்னா எனக்கு எப்படி புரியும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ பாடம் படிக்கிறது போல் டீச்சர் சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லலை. அந்த டீச்சர் தான் ஸ்பிரிட்டு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து எனக்கு உணர்த்தணும். அப்படி யாரும் சொல்லிடலைன்னா இது லிட்ரலாக என் வாழ்க்கையில் எழுத்தாக தான் போய் முடியும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவான். எதுக்கு சொல்கிறோம், என்னத்தை சொல்கிறோம் புரியாது. எனக்கு தான் சொல்கிறேன். பிரைஸ்தலான்னு சொல்லுவான். என் வாழ்க்கை மாறி வாழ்க்கையிலேருந்து ஒரு பிரைஸ்தலாட் கடவுளுக்கு சொல்கிறோமா, இல்லை மனுஷனுக்கு மட்டும் பிரைஸ்தலான்னு சொல்லி ஏதோ ஒரு வெளிச்சம் இல்லாத காரியத்தை ஒளிச்சு வைக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்ல ஒரு ஒளிச்சு வச்சு ஒரு இருளாக இருந்து ஒரு ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழாத பட்சத்தில் நான் சொல்கிற பிரைஸ்தலோட ஸ்தோத்திரமோ வேஸ்ட்டு. ஸ்தோத்திரம் அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு பார்த்து பரலோகத்தில் அவர் பரிசுத்தர் சொல்லி கூட்டு சொல்லுவாங்களாம். அதை பூமியில் எப்படி சொல்கிறேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஒன்று மகிமை உண்டானா தான் ஒருத்தவங்களை பார்த்து நல்லா பிரைட்டாக பேச முடியும். என்னோடய வாழ்விலே மகிமை உண்டாக நான் ஒரு சில பகுதியை மறைச்சி வச்சோம்னா நம்மளுடைய காரியங்கள் மனுஷனுக்கு மட்டும்தான் புரியும், தேவனுக்கு எட்டாது. அப்போ அந்த மந்திரி போய் காரியங்கள்லாம் பண்ணும்போது இது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த பிலிப்பு போய் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுகிறார். இது இயேசுவை குறித்து போட்டிருக்கு, அவர் தேவனாய் வருவார், காரியங்கள்லாம் வருவார், அவர் வந்து ஒரு கோத்திரம் உண்டாகும், அடிக்கப்பட்டு அப்படி சகல கோத்திரத்தில் அவர் ஒரு காரியங்களை உண்டாவார், அதை வர்ணிக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரியங்களை இங்கே பேசுவாங்க. அப்போஸ்தலருக்கு 6ஆம் அதிகாரம் பேசி முடித்த பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறது காரியங்களை அதுக்கு இடையில என்ன பேசுகிறார் அப்படின்னா ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். இயேசு குறித்து பேசி அந்த காரியங்களை குறித்து ஞானஸ்தானத்தை குறித்து பேசிகிட்டு இருப்பார். அதில் போடலை. ஞானஸ்தானம் குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மந்திரி என்ன சொல்வார், தண்ணி இருக்கே தடை என்ன, நிற்பாருங்க ரதத்தை நிப்பாட்டி எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்பார். அப்போ பிலிப்பு வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வார், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் ஞானஸ்தானம் எடுக்க தடை இல்லை. ஞானஸ்தானம் எடுக்க தயாராக இருக்கிற வாலிப பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு காரியத்தை கடவுள் உணர்த்துக்கிறாங்க. தண்ணீருக்கு ஏதோ நான் அப்படி காரியங்களை பண்ணுறேன், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் உனக்கு ஞானஸ்தானத்துக்கு தடை இல்லைன்னு சொல்லும்போது அந்த மந்திரி திரும்பி முழு இருதயத்தோடு நான் விசுவாசித்தேன் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா அதுலேயே என்ன இருக்குன்னாக்கா, கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு முழு இருதயத்தோடு ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு ஒரு மனுஷன் விசுவாசித்தானா அவனுக்கு ஆண்ட ஃபஸ்ட்டு யாருன்னா கிறிஸ்து பரத்துக்குரியவர். அவர் பூமிக்கு வந்தாரே அது எதுக்காகன்னா இந்த பாவியாகி என்ன நினச்சி பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் இடையிலே புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் வந்து கிறிஸ்துவை பரலோகத்திலே பூமியிலே குடும்பத்திலே சபையிலே ருசி பார்க்கும்படிக்கு ஒரு முன் காரியத்தை அட்வான்ஸாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னை வந்து அவர் மனவாட்டியாக எனக்கு நிச்சயம் பண்ணி போயிருக்கிறார். கேட்டோம்ல, கிறிஸ்து இல்லாத போது அப்படி ஒழிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்களோட அப்படி பேசி சிரித்து ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை, துக்கப்படுவார். கரை திரை ஒன்றுமில்லாமல் பழுதற்றதாக இருக்கும்படிக்கு சபையிலே வைத்து நம்மை தேவன் கழுவுகிறார். நாம் என்ன சொல்கிறோம், நான் என்ன சொல்கிறேன்னா தப்பிக்கிறார். குறை சொல்கிறேன், கோபம் வருது, முறுமுறுக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் அதுக்கு டெடிக்கேஷனாக ஒப்பு கொடுக்க மாட்டோம். அப்படி ஒப்பு கொடுக்க ஏன் மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தாவி எனக்கு இல்லை. ஒருவேளை பரிசுத்தாவி எனக்கு உணர்த்தும் போது நான் அதை கேட்க விரும்பலை. அவர் ஜென்டிலாய் ஃபோர்ஸ் பண்ணுற ஆள் இல்லை, அப்படி ஜென்டிலாக இப்படி பேசி காரியங்களை பண்ணுறேன். அப்போது முழு இருதயத்தோடு ஒரு மனுஷன் விசுவாசித்தா ஃபஸ்ட்டு என்னத்தை காண்பான் அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அந்த ஒரு வெளிப்பாடு பெற்ற மனுஷனை தேவன் சபையிலே தேடுகிறார். அவனை வைத்து சபையை கட்ட விரும்புகிறார். பேதுரு அப்போஸ்தலன் அப்படி தாங்க ஆண்டவர் கண்டுபிடிச்சாங்க. என்ன யார் தீர்க்க தரிசியில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, யோவான்ஸ்நானங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, எலிசாங்கிறாங்க. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஜனங்கள்கிட்ட கேட்கல, ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சீஷர்கிட்ட ஆண்டவர் கேட்குறாங்க.
சரி, ஓகே, போகட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ தான் பேதுரு ஒரு வெளிப்பாடு பட்டு அவர் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு இப்படி இருக்கிற அப்படி எழுத்தை பார்த்து அப்படி காரியங்களில் பண்ணுற யாருக்கும் கிடைக்காது. பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு ஆண்டவர் இல்லை, இப்போ பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை குறித்து வெளிப்படுத்தாத பட்சத்தில் இயேசுவை நாம் சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு கூட்டங்களும் காரியங்களும் சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டு இப்போ எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்மளுடைய மூத்த சகோதரன் சகாரியப்பண்ணன் அவர்கள் நைட்டில் கண்ணு முடிச்சு காரியங்களை பேசுகிறாங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள நான் எப்பொழுதும் பிரயாசப்படுகிறேன். எப்பயாவது இல்லை, நான் அடைஞ்சிட்டேன்னு இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை யார் மறக்க முடியும் அப்படின்னா பரிசுத்தாவி வரும்பொழுது தான் பின்னானவைகளை மறக்க முடியும். இல்லைனா அதையும் இதையும் போட்டு குழப்போம். அது புது துருத்தியாய் புது ரசமாய் சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. அந்த வாழ்க்கை தீரும் வரைக்கும் தேவன் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கையை செய்வாங்க. அது சபைக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது எப்போ நம்ம வாழ்க்கையில் கிளிக் ஆகும், எப்போ வாழ்க்கையில் வந்து அடையும் அப்படின்னா பரிசுத்தாவி எனக்கு வரும்போது மாத்திரம்தான். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னா முழு இருதயத்தோடு விசுவாசி. முழு இருதயத்தோடு நீ விசுவாசினா என்ன உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் நல்ல ஆண்டவரே, எனக்காய் பரத்திலிருந்து வந்தியே, நீ தான் தேவகுமாரன், உமக்கென்று வாழ நான் பிரயாசப்படுறேன். அப்படி தான் வந்து அப்படி இருக்கும். அப்போஸ்தலரில் அந்த சமரியாவில் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு அப்போஸ்தலர் பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறாங்க. அங்கே அவங்க வந்து பார்க்கும்போது வெறும் ஞானஸ்தானம் மாத்திரம்தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க பார்த்து, ஏன் இந்த சவுலுக்கு பவுலாக இருந்த சவுலுக்கும் இந்த காரியங்களுக்கெல்லாம் பயந்து எல்லாம் போகிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களே, ஆனாலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பயந்து வாழுறாங்களே, ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னு அவங்க கண்டுபொழுது அவங்க மேலே கையை வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அது சொன்ன பிறகு அவங்களோட வாழ்க்கை தலைகளாக மாறிடுச்சு. ஸோ ஞானஸ்தானம் எடுத்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கு மேலே அவர் என்னிடத்தில் உள்ளே வரும்பொழுது அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானத்தை கொடுப்பார். அதை வாங்கி கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படி பக்கத்தில் உட்காந்து கேட்கணும். மரியாள் போல எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட அப்படி தான் பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்ட வார்த்தை உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருந்துச்சு. இது திடுக்கிடுன்னு இல்லை. சபை கூடுதலை நான் அப்பையிலேருந்து இன்னை வரைக்கும் கவனிக்கிற விஷயம்னா, சபை கூடுதலை வந்து ஒரு செயின், ஒரு லிங்க்கு செயின், மனுஷனுக்கும் தேவனுக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும். அப்படி இடையில 2 வாரம் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு திடுக்குன்னு இருக்கும். அதனால் சபை கூடுதலை நம்ம ரெகுலராக சபை கூடி ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை பண்ணினோம்னா நமக்கு விஷயம் புரியும். செல்லும் செலவை கணக்கு பார்ப்போம். இல்லைனா திடீர்னு வரும்போது அது அப்படியே கட் ஆகிடும். ஒரு வண்டியில் ஒரு 2 செயின் கட் ஆகிடுச்சுன்னா வண்டி ஓடாது. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிறதை அப்படி காதுள்ளூராக கேட்டு அதை உள்ளே இறக்கி 2 காது ஆண்டவர் கொடுத்துட்டாங்கன்னா எதை கேட்கக்கூடாது அப்படி விட்டுடலாம். கேட்குறத உள்ளே இறக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு சாட்சியாய் வாழும்படிக்கு ஒரு காரியத்தை இப்போ இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். எவ்வளோ ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறி வருது. ஆனாலும் தேவனுடைய மத்தியிலே ஒரு சின்ன கூட்டத்தை மீகாவில் வாசிக்கிறது போல் ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு அப்படின்னா அவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படிக்கு, அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கும்படிக்கு, எல்லாமே அவராக இருக்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை வெளிப்படுத்தல். அப்படி தான் பாஸ் இவங்களாம் அப்படியே இருக்கிறாங்களே, ஆண்டவரோட கிட்ட நிற்கிறாங்களே. யார் இவங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலே தங்கள் வாழ்க்கையை வெளுத்தவர்கள். அவன் நான் இல்லை அப்படின்னு தேவனுடைய சாட்சியினால் வாழ்ந்து சாத்தானை ஜெயித்து அங்கே வந்து நின்றவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாக்கா நான் செஞ்சேன்னு சட்டையை கழிச்சு நிற்க மாட்டாங்க. நான் இல்லை, நான் இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அந்த கூட்டத்திலே நாமளும் இருப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராம். கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். சவுண்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன். 20ஆம் அதிகாரம் நாம் கேட்ட 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். கிறிஸ்து உடனே கூட உயிரோடு எழுந்திருக்க போகிறவர்கள், உயிர்த்து 1000 வருஷம் அரசாளப் போகிறவர்களை அங்கே அந்த 4ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா நடுப்பகுதியில் நான் படிக்கிறேன். இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தும் நிமித்தமும் ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள். அப்படி அதை படிக்கலான்னு தான் நினைக்கிறேன். பல காரியங்கள் அங்கே எழுதியிருக்கு. நாம் அதை
ட்ரஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. எப்படி எழுதியிருக்குன்னா, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்து நிமித்தம் ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுகிற பிள்ளைகள், என்னை ரட்சித்த என் ஆண்டவருக்காக, எனக்காக தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்காகன்னு ஆரம்பிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். எனக்காக வாழ்கிற வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, நமக்கு தெரியல. கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கென்று பிழைக்கும் பிடிக்குன்னு தான் எழுதியிருக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழுகிறேன்? அவருடைய கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய வசனத்து நிமித்தமும் எதையும் எதிர்கொள்ளுகிறோம். நாம் எந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளுகிறது அல்லது ஜெயிக்கிறது அல்லது நாம் தாழ்மை, எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் எதனால் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய வசனத்து நிமித்தமும் நான் பாடுகளையும் நிந்தைகளையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்கள்தான் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளப் போகிறவர்கள். கிறிஸ்துவ நிமித்தமும் அவருடைய வசனத்து நிமித்தமும் நான் காரியங்களை எடுத்துக்கொள்ளலைன்னா, நம்ம வாசித்தோம் இங்கே வந்து இப்போ மெனக்கட்டு எவ்வளவோ 9 மணிக்கு வந்துடுவோம்னாலும் வர முடியாமல் எவ்வளவோ மெனக்கட்டு முடிய போகிற நேரத்துலையாவது போய் சேர்ந்துருவோம்னா நாம் மெனக்கெடுக்கிறோம். இதெல்லாம் உயிர் தெழாமல் இருக்கிறதுக்கு தானா? இல்லை, நான் அப்படி நம்புறதில்ல. நாம் உயிர் தெழாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளவோ பிரயாசப்படுகிறோமா? உயிர்த்தெழணுமேன்ற ஆவல் தான். ஆனாலும் அதில் அறியாமையும் அதில் நம்முடைய சுயநலமும் பெருமையும் கலந்துருக்கு, அவ்வளோதான். நம்முடைய பாவத்தை அதில் கலக்க பார்க்குறது தான். நம்முடைய பிரயாசங்கள் ஒருவேளை சரியாக இருக்கலாம், நம்முடைய ஆவல் நல்லா இருக்கலாம். ஆனால் அது கிறிஸ்துவ நிமித்தமாக இருக்குதா, அவருடைய வசனத்து நிமித்தம் நான் எடுத்துக்கொள்கிறேன்னா? நம்ம கேட்டோம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம்? 13ஆம் அதிகாரம் லூக்கா, லூக்கா 16 எழுதியிருக்கு. இது எப்படி நாம் பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய வசனத்து நிமித்தமும் என்ன ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை அங்கே நியூட்ரலே கிடையாது. நாம் விளையாடக்கூடாது, நாம் ஏனோதானெல்லாம் யோசிக்கவும் கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு நியூட்ரலே கிடையாது. நாம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோம்ன்ற சாமர்த்தியமெல்லாம் நமக்கு சில சமயங்களில் வரும். பல சாமர்த்தியங்களை நாம் இந்த உலகத்தில் கற்றுருக்குறோம். அப்படி இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ரொம்ப நீக்கு போக்காய் நடக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நாம் இந்த உலகத்திலிருந்து பல பாடங்களை நம்ம கற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எப்படி சொல்லுது பாருங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம். அது எப்படி சொல்லுது பாருங்க, ஒருவரை சிநேகிக்கலாம் அல்லது ஒருவரை பகைக்கலாம். 2 தான் செய்யலாம். ஒன்று, நான் பணத்தை நேசித்தால் தேவனை பகைக்கலாம். 2 தான், ஒன்றே அப்படி தான் செய்ய முடியும், வேறு வழியே இல்லை. நாம் சாமர்த்தியமாய் நாம் ஒருவரை அப்படி பகைக்கலை, நான் தேவனை பகைக்கலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். பணத்தை ஒருவர் சிநேகித்தால் தேவனை பகைக்கத்தான் நாம் செய்கிறோம், அதில் சந்தேகமே இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறார், ஒருவனை அசட்டை பண்ணுவான், ஒருவரை பற்றி கொள்வான். ஏதாவது ஒன்று தான் செய்யலாம். ஒன்று, ஒருவரை தேவனை நாம் பற்றி கொள்ளணும், பணத்தை அசட்டை செய்யணும். அல்லது தேவனை அசட்டை செய்யணும், பணத்தை பற்றி கொள்ளணும். இதுக்கு 2க்கு இடையில் எதுவுமே கிடையாது. இதுக்கு 2க்கு நடுவில் நாம் நீந்துகிறது போல யோசிக்கிறோம் பாருங்கள், அதுதான் வஞ்சனை. அதை எப்படி எழுதியிருக்கு பாருங்கள் வேதத்தில். தீமோத்தேயுவின் புஸ்தகம், நல்லபடியாய் ஓடி ஆசையாக எத்தனையோ மெனக்கெட்டு நாம் வருகிறோம். நாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையாமல் இருக்க, அல்லது 1000 வருஷத்து அதுக்கு பிறகு நாம்
தண்டிக்கப்பட நாம் எழுந்திருக்கிறவள் அல்ல. அதுக்காக நாம் எவ்வளோ மெனக்கடல்னு தான் நான் நம்புகிறேன். ஆனாலும் நமக்கு இருக்கிற அபாயத்தை நாம் உணரணும். கடைசி காலங்களில், பிற்காலங்களில் வேதம் சொல்லுது. தீத்துவின் புஸ்தகம், திமோத்தேயுவின் புஸ்தகம், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம், பிற்காலங்களில் சகோதர சகோதரிகள் நம்ம ஆசைப்படுறதா அர்த்தமுள்ளதாக இருக்கணும். நம்ம பொய்யான கிருபையோ, பொய்யான ரட்சிப்பையோ, பொய்யான எதையுமே பற்றி கொள்ளக்கூடாது. நான் தேவனை அசட்ட பண்ணுறேன்னா நான் பணத்தை பற்றி கொள்கிறேன்னு தான் அர்த்தம். ஒருவரை பகைக்கிறேன், மனப்பூர்வமாக நீ இயேசுவை பகைக்கிறேன்னு தான் அர்த்தம், நான் பணத்தை நேசிக்கிறவனாக இருந்தால். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நான் ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு நான் யாரையோ ஏமாற்றி கொண்டல, என்னையே நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போஸ்தலன். தேவபக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கு. 1 தீமோத்தேயு 3:16. ஆகிலும் அப்படின்னு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்குது. ஆனாலும் அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்தாலும், நான் பேசிக்கொண்டிருந்தாலும், இயேசு எனக்கு மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி நான் பேசிக்கொண்டிருந்தால் அனுபவிக்காமல் பேசிக்கொண்டிருந்தால், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் வரும் காலம். ஓடி வந்தோம், ஆசையாக நம்ம ஆரம்பித்தோம், இப்போவும் ஆசையாக வந்திருக்க, எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. ஆனாலும் பிற்காலம்னு ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால, அப்படியே மனசாட்சி நமக்கு சூடுண்டு போயிருச்சுன்னா நம்ம ரெண்டுலேயும் சவாரி பண்ண ஆரம்பிப்பேன். மனசாட்சியை தூய்மையாக நாம் வைத்துக்கொள்ளாமல் இருந்துக்கிட்டே இருந்தால் அது சூடுபட்டு சோரணை இல்லாமல் போயிடும். வருஷங்களாய் நாம் ஒப்புரவாகணும்னு நமக்கு தோணாது. நான் தான் சொல்கிறேன், நான் எத்தனையோ தடவை யோசிக்கிறேன். ஒப்புரவாகணும்னு ராத்திரி சாயங்காலம் உணர்ந்துட்டோன்னா, அல்லது காரியங்களை சரி செய்யணும் உணர்ந்துட்டோன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்துடணும். அப்படி தான் வேதம் சொல்லுது எபேசியரில். அதை நாம் செய்யலைன்னா, அப்படியே நைட்டு போகுது, கொஞ்சம் படுக்கலையில் படுத்திருந்தோம்னா என்ன தோணுன்னா, அவங்க பேசுனதுனால தானே நான் பேச வேண்டியதாக இருந்தது, இல்லைனா நான் பேச வேண்டியிருக்குமா? அவங்க மட்டும் அப்படி பேசலாமா? நான் பேசுனது ரைட்டு தான், நான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு என்ன இருக்குது, அவர் கேட்கட்டும் அப்படின்லாம் விடிஞ்சிரும். விடிஞ்ச பிறகு இருதயம் எப்படி இருக்கும்? ஜஸ்டிஃபை பண்ணி இருதயம் கடினமாக போயிடும். ஒரு நாள் போனான்னா, ஒரு வருஷம் போனான்னு அப்படியே இருதயம் கடினமாகி போயிடும். அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு எழுதுனதில் நம்முடைய இருதயம் அவ்வளவு வஞ்சனை எழுது, சூடுபட்டு போகும். அது பண ஆசையில் இருக்கிறேனே தெரியாதபடிக்கு, பணத்தை இச்சிக்கிறது தெரியாதபடிக்கு நம்முடைய இருதயம் கெட்டு சூடுண்டு போயிடும். வஞ்சிக்கப்படுவேன் நான். அப்படி நான் உயிர்த்தெழுவேன்னு வந்த ஆள் தான். நான் எதுக்கு வந்த ஆள்? உயிர்த்தெழணும்னு வந்த ஆள் தான். ஆனால் இப்போ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது எனக்கே தெரியாமல் இருக்குது. ஏன்னா சூடுண்டு போயிட்டேன் நான். இப்போ மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவி என்னை வஞ்சிக்கும். நான் நல்லா இல்லாத போதே என்னை நல்லா இருக்கிறதா சொல்லி வைக்கும். இந்த பணம்ன்ற எஜமான் தேவனை அசட்ட பண்ணினதையே தெரியாதான் ஆக்கி விடுவான். இந்த பணம் என்கிற சிநேகிதன், பணத்தை நாம் சிநேகித்தால் நாம் தேவனை வெறுக்கிறோம் என்கிறது கூட நமக்கு தெரியாதபடிக்கு நம்முடைய கண் சொருகி போயிடும், மனம் கெட்டு போயிடும். அவ்வளோ வலிமையானது பணம். 2 எஜமானில் ஒன்று தான் பணம். ஒரு எஜமான் தேவன்னா, இன்னொரு எஜமான தேவன் சொல்லும்போது பிசாசுன்னு சொல்லாமல் பணம்னு சொன்னதுக்கு காரணம் அது எவ்வளவு தேவனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். நான் அவரை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியாதது தான் இந்த பணம் நம்மளை கண்ணை மறைக்கிறது. தேவன் தான் நம்முடைய இருதயத்தை திறந்து, நான் இருதயத்தில் சூடுண்டு போன பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிக்கும் அடுத்து என்ன உபதேசம்? பிசாசனுடைய உபதேசம். அது என்ன பிசாசனுடைய உபதேசம்? 2 மனமாய் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிற பிசாசனுடைய உபதேசம்.
நம்ம கேட்ட மாதிரி 2 புருஷன் வச்சுக்கலாம்ன மாதிரி சொல்கிறது. அதான் கிறிஸ்து ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட நாம் எல்லாரும் பணம் அன்னாடம் கையில் பணம் வந்து போகாத நாள் நமக்கு இல்லை. ஆனால் அது நம்மளை என்ன பாடுபடுத்துதுன்னு நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னு ஆண்டவர் நம்முடைய மனசை சரி பண்ணணும். அதை பார்க்குறது எஜமானனாவா வேலைக்காரனாவா. வாலிபரெல்லாம் துடிப்பாக இருப்போம். கல்யாணத்தில் தான் தெரியும் காசாக மனுஷருடைய மகிமையானு. வாலிபரெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய தியாகிகள் மாதிரியும் தாழ்மை மாதிரியுமெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு சோதனை தான், கல்யாணம் தான் சோதனை, வேறு எதுவும் இல்லை. எஜமான் யாருன்னு தீர்மானம் பண்ணுறது. நமக்கும் எஜமான் யாருன்னு தீர்மானிக்கிறது பணம் நம்மிடத்தில் வரும்போது தான். தேவனே இப்படி பொய்யருடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு நான் விலகுவேன். நான் உயிர்த்தெழுவேன் நம்பிக்கிட்டே விசுவாச பாதையை விட்டு விடுவேன். என் கண்ணு குருடாகி போச்சு, ஆவிக்குரிய மண் சூடுண்டு பொய்யா போச்சு. என் மனசாட்சி கெட்டு போனதுனால ஒப்புரவாக வேணும்ன்ற அவசியமெல்லாம் இப்போ எனக்கு வரல. என்ன வேணாலும் நான் நடந்து கொள்ளலாம். ஆண்டவர் தான் என் பாவங்களை மன்னிப்பிச்சிட்டாரு. ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு நான் யோசிக்கிறத சொல்கிறேன். இன்னொன்று பண விஷயங்களில் நான் அன்றைக்கி பிரதர் நம்ம சகோதர ஒருத்தரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசித்தேன். நான் உண்மைதான். ஒரு என் நண்பர் இப்பவும் இருக்கார். அவருக்கு 50 ரூபா அன்னைக்கு கல்யாணத்துக்கு நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 50 ரூபா இல்லை, அவரோட கல்யாணத்துக்கு நான் போக முடியல. ரொம்ப நெருங்கின நண்பர் இப்பவும் இருக்கார். இப்பவும் பார்க்குறேன். 50 ரூபா கடன் வாங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கலாம். வேணாம், நம்மகிட்ட அவ்வளவு இல்லை, நான் விட்டுட்டேன். நான் கல்யாணத்துக்கு போகாமல் அதுக்கு பிறகு அவர்கிட்ட நான் சாரி வர முடியல, அவ்வளோதான் பேசுவேன். இப்பவும் இருக்கிறார், பார்ப்பார். என்ன நான் யோசிக்கிறேன், எனக்கு தேவன் ஒரு சட்டன் அமௌண்ட் அப்படி அளந்து போடுறாங்க, அவ்வளோதான். இதான் உனக்கு ஒரு நாள் படி, இதுக்கு மேலே உன்னை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, அவ்வளோதான் படி, இவ்வளோதான் மாதத்துக்கு, அவ்வளோதான். ஒரு சில சகோதரர்கள் நான் யோசிக்கிறேன், அது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், என்னுடைய அறிவு. நாளைக்கு ஒரு திருமண தேவை இருக்குது, அவர் ஒரு தொழில் செய்கிறவர் இருக்கிறார். நாளைக்கு அந்த பணம் தேவைன்னா அவர் 2 மணி நேரம் 2 மணி நேரம் கண் முழிச்சோ அல்லது இருந்தோ அந்த வேலையை செய்து முடித்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா 100 ரூபா சம்பாதிச்சிடலாம், 200 ரூபா சம்பாதிச்சிடலாம். எனக்கு அப்படி பண்ண முடியாது. நான் அப்போ யாரையும் பார்த்து அகலக்கால் வைக்கக்கூடாது. அப்போயே நான் முடிவு பண்ணது அப்படி தான். எனக்கு ஃபிக்ஸடாக போடுறாங்க. இப்போ ஆசாரி வேலை செய்கிற சகோதரன்றதை நான் அப்படி யோசிக்கிறேன். அவருக்கு நாளைக்கு ஒரு 500 ரூபா தேவை இருக்குது. இப்போ ஏதோ யோசிக்கிறார், எல்பாருக்கு வீட்டுக்கு போகணுன்னா, நான் நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும், 500 ரூபா, இந்த 1000 ரூபா வாங்கிட்டு அந்த பணத்துக்கு செஞ்சு கொடுத்துடணும். நாளைக்கு 500 ரூபா அந்த தேவைக்கு நம்ம வைக்கணுமே, கையில் பணம் இல்லையே. அவர் ஒரு 3 மணி நேரம் இருந்து வேலை செஞ்சால் அந்த 500 ரூபா சம்பாதிச்சிடலாம் அன்னைக்கு. நான் அப்படி யோசிக்கக்கூடாது. எனக்கு தேவன் இப்படி ஃபிக்ஸடாக ஒன்று கொடுக்குறாங்க, நீ இதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே நீ ஒன்றும் ஓவர் டைம் எல்லாம் பண்ண முடியாது, மரியாதையாக உனக்கு இருக்கிறதில் வாழணும், அனாவசியமாக கடன் படக்கூடாது. இப்போ அடித்து பிடிச்சி நான் எங்கே போய் என்ன வேலை செய்வேன்? அப்போ அவர் அப்படின்னா நான் அப்படி யோசிக்கக்கூடாது. இன்னும் 2 மணி நேரம் முடிச்சிருந்து ஒரு மாதிரி காரியங்களை வேலையை இன்னும் தொடர்ந்து செஞ்சோம்னா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம், நான் நினைக்க முடியாத. அப்போ நமக்கு மனுஷருடைய மகிமையும் பணமும் எஜமானாய் வருகுதுன்னா நம்ம எல்லா வழியிலும் போய் வளர்த்தா செய்வோங்க. கடனில் போய் விழுவோம், அப்புறம் அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு ஓவர் டைம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படி தேவனை அழைக்கலை, எனக்கு அப்படி வாய்ப்புகளும் கிடைக்காது இல்லை. அப்போ அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. சிக்கல் இல்லாமல், அலம்பல் இல்லாமல், அல்லல் இல்லாமல், தேவனே உங்கள் உள்ளதை இருக்கிறத கொண்டு சிறப்போட வாழ கிருபை செய்யும் ஆண்டவரேன்னு தான் நான் இருக்கணும். இல்லைனா ஒரு எஜமானை பற்றி கொண்டு தேவனை நான் அசட்டை செய்வேன். நம்ம கேட்டோம்ல, அன்பு நாள் அன்றி வேறொன்றிலும் ஒன்றும் கடன்படக்கூடாது.
நம்ம பல சாக்கு போக்கெல்லாம் சொல்லலாம், பல நீ பேசுவ உனக்கு என்னென்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, அது உங்களை பொறுத்தது. ஆனால் பணம் நமக்கு எஜமானாய் மாறினால் நம்ம தலைக்கு மேலே ஜான் போனான்னா வெள்ளம் போனான்னா கூட கடனுக்கு நாம் முழுகுவோம், மனுஷருடைய மகிமையை தேடுவோம் நாம். அப்படி அப்புறம் அதுவே எஜமானாக இருக்கும். தேவனை அசட்டை பண்ணுவோம். கடவுளுடைய வார்த்தை வசனத்து நிமித்தமும் கிறிஸ்துவின் நிமித்தமும் வாழ்க்கையை விட்டுடுவோம். ஆனால் உயிர்த்தெழுவோம்னு வாய் சொன்னால் என்ன அர்த்தமாக இருக்கும்? நம்ம வஞ்சிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். நம்முடைய இருதயம் இங்கே எழுதியிருக்கிறபடி வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டோம்னு அர்த்தம். தேவனே அப்படி நான் ஒப்பு கொடுக்கூடாது. உங்கள் வார்த்தை உண்மை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை ஆண்டவர். என் காலை அகலமாய் நான் வைக்கக்கூடாது. நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாகவே நம்ம இருக்க முடியாதுங்க. தயவு செய்து சொல்கிறாது. நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் தேவை, ஒரு அவசரம், நம்ம எதை கேட்டோம், நம்ம அதுக்கு நாம் கை நீட்டி வாங்கலாம். அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும். இந்த பில்லு பாஸ் ஆகும், நான் வாங்கியிருக்கேன். இப்படி இந்த பில்லு பாஸ் ஆகி வர லேட் ஆகும், அவ்வளோதான். அந்த பணத்தை கொடுங்க, இந்த பில் பாஸ் ஆகி வந்த உடனே கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஆனால் நாம் அதை படுத்தியே அசட்டையாக இருக்கிறோம்னா, அதில் கருத்து இல்லாமல் இருக்கிறோம்னா, நாம் கேட்ட மாதிரி தேவனை அசட்டை செய்கிறோம். பணத்தை நேசிக்கிறோம். வாங்குற போது இருக்கிற மனமும் முகமும் கொடுக்கிற போது எனக்கு இல்லைன்னு சொன்னாலே ஒருவரை நான் அசட்டை செய்கிறேன், தேவனை. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இருக்கிறது போதும்னு. இல்லைன்னா நம்ம கருத்தாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். ரெண்டு எஜமானுக்கு நாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாக தான் இங்கே கூடி வர்றோம். அதுக்காகத்தான் மெனக்கிடுறோம். அது வாயில் இல்லை. இன்னொரு அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையை சொல்கிறத பாருங்கள். பிலிப்பியர் புஸ்தகம், நான் கடந்த நாட்கள் அதை அப்படி தான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்குது. அதை எப்படி சொல்கிறார்? அவர் வேற ஒரு வார்த்தையில் அதை சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதை வேற ஒரு விதமான வார்த்தையில் சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்போ, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. வேற ஒரு விதத்தில் அவர் சொல்கிறார் அதை உயிர்த்தெழுவேன்ற வார்த்தையை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இல்லை. அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய மனநிலையை பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆசையாய் அன்பாய் ஆண்டவர் சகோதரிகளை கேட்குறீங்களா? சகோதரர்களே, எவ்வளோ மெனக்கெட்டு இந்த காலையில் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய விருப்பம் என்னவா இருக்குது? பவுல் சொல்கிற மாதிரி, நாம் அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னால், அது உண்மையானால் என்னுடைய விருப்பம் என்னவா இருக்குன்னு பாருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் தானே, அவர் எப்படி வாழ்கிறாருன்னு பாருங்கள். நான் அடைஞ்சிட்டேன், 12ஆம் வசனம், நான் அடைஞ்சிட்டேன் அல்லது தேறினேன் என்று எண்ணலை. பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் எப்படி நடத்தப்படுகிறார் பாருங்கள். ஏன் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலை, நான் அடைஞ்சிட்டேன் அல்லது தேறினேன்னு இல்லை. மனசு அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய், ஒரு ஆசை இருக்குது. உயிர்த்தெழுவேன் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன? காசு உண்டாக்கும்ன்ற ஆசை இல்லை, மனுஷர்களை நண்பர்களை சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஆசை இல்லை. எத்தனை பேர் நம்ம அப்படி வந்திருக்கோன்னு தெரில. நண்பர்களுக்காக ஒரு கூட்டம் ஜனம் நமக்கு வேணுமேங்கிறதுக்காக யார் வந்து உட்காந்துருக்கோம்? அப்படி தப்பு தானே அது. என்ன சொல்கிறார்? எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? உயிர்த்தெழ. எதற்காக அழைத்தார்? மண்ணோட மக்கி போகிறதுக்கு. உயிர் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவேன்னு மிருகத்தை போலல்ல. இந்த பூமியே பார்த்துக்கிட்டாலே நம்மளை அழைக்கலை, உயிர்ப்பித்தார். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்து நான் விளங்கி கொண்டது, இந்த உயிர்த்தெழுவோம்ன்ற நம்பிக்கை உள்ளவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன எழுதியிருக்கு?
அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தொருளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், என்னை உயிர்ப்பித்தார் என்ற விசுவாசமும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உயிர் தெழுவேன் என்ற நம்பிக்கை இருக்கும். அதனுடைய அர்த்தம் மறுபடியும் பிறந்தேன், மனம் திரும்பினேன், தேவனால் பிறந்தவன் என்று ஒரு நல்ல நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு கொடுத்திருந்தால் அந்த மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, தேவன் என்னை எதற்காய் பிடித்தாரோ, என்னை எதற்காய் உயிர்ப்பித்தாரோ, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதுக்கு என்னை உயிர்ப்பித்தாரோ, அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஒரு ஆசை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஆசை இல்லாத பிள்ளைகளை உட்காந்துருக்கீங்களா வாலிபர்கள்? நாம் உயிர்ப்பிக்கப்படலை, அந்த ஆசை யாரோ கொடுக்க முடியாது. நீ ஆசைப்படுன்னு ஆசைப்பட முடியாது. நான் உயிர்ப்பிக்கப்படாமல் எனக்கு ஒரு ஆசை வராது. அது எப்படி வரும்? மறுபடியும் பிறக்காம, தேவனால் பிறக்காம தேவனை பற்றிய காரியங்களில் எனக்கு ஆவல் உண்டாகாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் தேவனால் பிறக்காம, தேவனுடைய ஆவியினால் பிறக்காம தேவனுக்குரியவர்களை குறித்த ஒரு ஆவலை எனக்கு யாராலும் உண்டு பண்ண முடியாது. தயவு செய்து சொல்கிறேன். நடிக்கலாம், ஆனால் அந்த ஆவல் தேவனால் தான் உண்டு பண்ணணும். அது யாருக்கு உண்டு பண்ண முடியும்? தேவனால் பிறந்தவர்களுக்கு தான் அது உண்டு பண்ணுவார் தேவன். ஒரு குழந்தைய பாருங்க, நான் பார்க்குறேன் அப்படி. அதை குப்பத்துக்கிறதுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. யாரும் சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. அது எப்படியெல்லாம் அப்படியே குப்பத்துக்குது, பிறழுது, உருது, தானே விழுந்துருது, அப்படியே ஊந்து போகுது. சொல்லி கொடுக்கணுன்னு சிலது பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாமே ஊந்து போகுது. சிரிப்பாக இருக்கும் பார்க்காதுங்க. ஊந்து போகிற சைஸ் எல்லாம் பார்த்தா 4 காலில் ஒரு மாதிரி இப்படி அப்படி இப்படி. யார் சொல்லி கொடுத்தா? அதற்குள்ளே ஜீவன் இருக்குதுங்க. அதற்குள்ளே ஜீவன் இருக்குங்க. அதனால தாங்க அது அப்படி இருக்கு. யாரும் சொல்ல தேவையில்ல. நாம் மட்டும் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அதை போதிப்பார். அதுக்குள்ளே ஜீவன் இருக்கு. அது எழுந்து நிற்கும். கொஞ்சம் அப்படி இப்படி 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 ஆடும். அம்மா போய் ஓடி பிடிப்பாங்க, அது எழுந்து நிற்கும். அப்புறம் எழுந்து நின்று போய் சோத்தை பிடிக்கும், அப்படியே நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குதுங்க. அதுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. மறுபடியும் பிறந்த, தேவனால் பிறந்த, தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒருவருக்கு மட்டும்தான் இந்த ஆவலும் இந்த விருப்பங்களும் தேவனை பற்றிய விஷயங்களில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்கணும், நாம் இப்படி இருக்கணும், நாம் அப்படி இருக்கணும்னா எப்படி இருப்போம்? ஆகாது, நடக்கவே நடக்காது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் மறுபடியும் பிறந்த நிச்சயம் இருக்கா? தேவனுடைய ஆவியினால் பிறந்தவன் தானா நான்? தேவனுடைய ஆவி எனக்குள் வாசமாக இருக்கிறாரா? நான் தேவனுடைய ஆலயமா? தேவனுடைய அன்பு என்னை உந்தி தள்ளுதா? அப்படி இல்லைனா எனக்கு உயிர் தெழுவேன்ற நம்பிக்கை யாரோ சொல்லித்தான் வரும். அது நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் உயிர் தெழுவீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு போனால் வராது. ஏன்னா எனக்கு ஆசை இல்லை. எனக்கு ஆசையெல்லாம் வேறு. பாட்டு மட்டும்தான் ஆசையெல்லாம் நீர். ஆனால் வீட்டுக்கு போனால் ஆசையெல்லாம் தோசை. வீட்டுக்கு போனால், வேலைக்கு போனால் ஆசையெல்லாம் வேற. இங்கே சபைக்கு வந்தால் ஆசையெல்லாம் நிறுத்து. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொய் சொல்ல பழகிக்கிட்டியா சகோதராம்பார் ஆண்டவர். அவர் இருந்தால் அதையும் சொல்லுவார், இல்லைன்னா அதையும் நம்பும் போயிட்டு வேண்டியதான். ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்த வசனம், அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணலை. அவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. எண்ணுனாலே பொழப்பில் மண் உளுந்துட்டுன்னு அர்த்தம். அதை பிடித்து கொண்டேன், இப்படிலாம் நம்ம அடைஞ்சிட்டேன், தேர்னேன்னு நினச்சிட்டோம்னாலே அதில் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். இடி எப்போ ஆசை வரும்? இதெல்லாம் நான் அடையலைங்கிற போது தான் ஆசை, தவிப்பு இருக்கும். நான் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு ஆண்டவரே, நான் அடையலை. ஆசை இருக்கு ஆண்டவரே, அடையணும், உங்களை மாதிரி ஆகணும். ஆசையாய் தொடர்கிறேன். எண்ணுகிறதிலே ஒன்று செய்கிறேன். இப்படி ஆசைப்படுகிற ஒருவர் ஒன்று செய்கிறார். எதற்காக? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் சொல்கிறார், எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறக்கிறேன். நான் உயிர்த்தெழ அழைக்கப்பட்டவன். எனக்கு தீமை செய்திருக்கலாம்,
எத்தனையோ காரியங்களை ஜனங்கள் ஏமாற்றி இருக்கலாம், வாங்கினதை கொடுக்காமல் இருக்கலாம். பரவாயில்ல, அதனால நான் எத்தனையோ நன்மை செய்திருக்கலாம். கடந்த காலம் எவ்வளவோ நம்ம என்னமோ காரியங்களாக பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறக்கிறோம், மனுஷர்களை மறக்கிறோம், நாம் செய்த நீதி நன்மைகளை மறக்கிறோம். அவர்கள் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நிற்க போகிறவங்க. அழகாய் நிற்கும் யார் வீரல்னு ஒரு பாட்டு பாடுவோம்ல, இந்த மற்ற 25ன்னு நினைக்கிறேன். இது கொடுத்தாங்கல்ல, நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன் அப்படி சொன்னாங்கல்ல. அதில் அந்த கொடுத்தவங்க அவங்கள பற்றி அவங்க பதில் சொன்னது, ஆண்டவருக்கு சொன்னது என்ன? நான் பசியாக இருந்தேன், எனக்கு இதை செஞ்சீங்க அப்படிலாம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? எப்போ செஞ்சோம்? அவங்க எல்லாம் செஞ்சவங்க எல்லாம் எல்லாம் மறந்துடுச்சு. அவங்க எவ்வளவோ பேருக்கு செஞ்சவங்க. இது 2 பேருக்கு செஞ்சது நோட்டில் எழுதி வச்சுருக்கு. அவங்க வழியிலெல்லாம் நன்மை செய்து கொண்டு நடந்தவர்கள். நாங்கள் உங்களை எப்போ கண்டோம்? சிலரை பார்த்தீங்களா, சபையில் ஒரு சில விஷயங்கள் மறக்கிறதே இல்லை. மனுஷர்கள் நமக்கு வரும் ஞாபகம் வரும், ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நன்மை செய்து யாருக்கு செய்தோன்னு தெரில, எவ்வளோ பேர் தொட்டோம், யார் சும்மா. அதனால் ஆண்டவர் கேட்டார், இவ்வளோ கூட்டத்தில் என்ன யார் தொட்டதுன்னு. எவ்வளோ பேருக்கு செய்கிறோம். அவர்கள் கேட்டாங்க, நாங்கள் எப்போ உங்களை இப்படி கண்டோம்? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க. இங்கே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. என்ன முன்னே இருக்குது? நமக்கு என்ன முன்னே இருக்குது? உயிர்த்தெழுதல். முன்னாடி என்ன இருக்குது? தேவனுடைய பரலோக ராஜ்யம். இங்கே சொன்ன மாதிரி நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அது நமக்கு முன்னாடி இருக்கிறது. இயேசுவை போல மாறுகிற வாழ்க்கை கிறிஸ்து. பின்னானவைகளை மறந்து முன்னாடிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்க நோக்கி, லெக்கு இல்லாதவர்களா நாம்? சும்மா அங்கே இங்கேயும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கவளா அம்ப? ஒரு சிலருக்கு எந்த லெக்கும் இல்லைங்க. ஒரு சிலருக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஒரே ஒரு நோக்கம், மனுஷர்களை பிடிச்சிக்கிறணும். இங்கே தப்பாக எடுத்துக்காமல் சரியாக கேளு. மனுஷர்களை பற்றி கொள்ளணும். இங்கே மனுஷருக்கு முன்னாடி நல்ல பேர் வேணும், சாட்சி வேணும். மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக நாம் காட்டணும். அதுவா என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு லெக்கு எனக்கு இருக்கு. நான் ஒரு எய்மோடு தான் இதை நான் ஓடுறேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை. சும்மா 6 மாதத்துக்கு இந்த பக்கம், அப்புறம் 6 மாதத்துக்கு அந்த பக்கம். அப்படியா? கொஞ்ச நாள் சுறுசுறுப்பாக, கொஞ்ச நாள் அப்படியே மங்கி, கொஞ்ச நாள் குளிரா. அப்படியா? காடு 6 மாதம், நாடு 6 மாதம். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க, மனத்தாங்கல் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது 6 மாதம் ஆகும் அதெல்லாம் சூடாகி வர. என்னது இது? அவங்கள கண்டா அவங்க, இவங்களை கண்டா இவங்க, இங்கேனா அங்கே, அங்கேனா அங்கே, அங்கே வால், இங்கே தலை. ஒரு லெக்கு இல்லாதவர்கள். எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், எனக்கு கிறிஸ்துவ ஆதாயம் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே ஒரு பணத்தை ஆதாயம் பண்ணுறோமோ, மனுஷரை ஆதாயம் பண்ணுறோமோ, ஆரோக்கியம் நல்லா இருக்குதோ, எதுவோ என்னவோ, தேவன் எனக்கு இதுக்கு என்ன அழைக்கலை. என்னை அழைச்சது கிறிஸ்துவை ஆதாயமாக்க. அப்படி தான் பவுல் நம்ம பேசுகிறார் இங்கே. நான் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணேன். அது ஒன்று தான் அவருடைய நோக்கம். என் இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆண்டவரே, நான் அப்படி எனக்கு ஒரு லெக்கு இருக்கா? அதை நோக்கி தான் ஓடுறேன்னா? ஒரு எய்ம்லெஸ்ஸா நான்? ஒரு குறிக்கோளும் இல்லாதானா நான்? வெந்தாதை சாப்பிடுவோம், விதி வந்தால் சாவோம், ஏதோ வந்தோம் போனோமா? எனக்கு ஒரு லெக்கு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியம் என்ன? எப்படியாவது 2026 கட்டி முடிச்சிடணும். அப்படி எய்மா? எப்படியாவது என்னென்ன எய்ம்னு போட்டுக்க நீங்கள் வேணா. எப்படியாவது இதை சாதிச்சிடணும். எப்படியா இதை அதுவா? அது இல்லை. அந்த நோக்கத்தில் நான் ஓடலை. நமக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்குது, உயிர்த்தெழணும். அந்த உயிர்த்தெழுதலுக்கு இவ்வளவு நம்ம பாடுபடுறதுக்கான காரணம் என்ன? 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல். ஏன் உயிர்த்தெழுதலை பற்றி இவ்வளோ அக்கறையாய் நம்மோட ஆண்டவர் பேசுகிறார்? அவன், அந்த சகோதரி, அந்த சகோதரன், அவன் யார்? ஏன் இப்படியெல்லாம் ஆசையாயும் பின்னானதை மறந்து முன்னானதை நாடி
என்னுடைய குடியிருப்பு பரலோ அடைஞ்சிட்டேன் தேடிட்டேன் ஒன்றும் எண்ணாமல் இப்படியெல்லாம் ஒரு பொறுப்பாய் நான் பிரயாசப்படுவதற்கான ஒரு காரணம் தான் என்ன அப்படின்னா 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானவன். என்ன அருமையான வார்த்தை! அவன் பாக்கியவான், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அது மட்டுமல்ல, அடுத்த நாள் பாக்கியவானும் பரிசுத்தவானவன். பரிசுத்தவான்னா என்ன? பரிசுத்தமாக இருக்கிறவன். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? இயேசு. பரிசுத்தம்னா என்ன? இயேசு. அவ்வளோ சிம்பிள். பரிசுத்தத்துக்கு டெஃபினிஷன் வேறு என்ன இருக்குது? இயேசு. அவன் பரிசுத்தவான். இயேசுவை போல ஆக பிரயாசப்படுகிறோம். அதான் பிரயாசப்படுறோம். என்ன பிரயாசப்படுறோம்? இயேசுவை போல ஆக நாம் பிரயாசப்படுகிறோம். ஏன் இவ்வளோலாம் பிரயாசம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் இவ்வளோ மெனக்கெடுக்கிறோம் அப்படின்னா, நாம் பாக்கியவான் வரிசையில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். எத்தனை பாக்கியவான்? 9. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அந்த பாக்கியவானாக நான் இருக்கணும் ஆண்டவரே. என் மனசாட்சியை நான் சுத்தமாக வச்சுக்கணும். சூடுண்ட பொய்யருடைய மாயத்தில் வஞ்சனைக்கு நான் போகக்கூடாது.